ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். வணக்கம். இந்த மரங்கள் ஆகாயத்தில் ஒரே வினாடியில் நவக்கிரகங்களை தொடர்பு கொள்ளக்கூடியது. உதாரணத்திற்கு ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது. அது பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தவுடனே அதில் இருந்த ராக்கெட் வேகத்தில் யாரை நினைக்கிறோமோ அவங்கள கொண்டுட்டு போய் சேர்க்கும். உதாரணத்திற்கு ஒரு தொட்டால் சினிங்கன்னு ஒரு செடி இருக்குது. அந்த தொட்டாசினிங்க செடியை நீங்கள் தொட்டுட்டு உங்கள் பிரார்த்தனை செய்தீனால் நவக்கிரகங்களை ஒரே வினாடியில் கொண்டுட்டு போகும், ஃபாஸ்ட்டாக போகும். இதெல்லாம் பொய்யா மெய்? செஞ்சு பார்த்தா தானே தெரியும். ஒரு மனிதனை செய்வனை பண்ணுறான், அவனை எப்படி அவன் முடக்கிறான்? சில மூலிகைகளை வச்சு தான் அவன் முடக்கிறான். அப்போ அந்த மூலிகைக்குள்ளே ஒரு மந்திரத்தை ஏற்றும் பொழுது அது எப்படி பண்ணுது? ஒரு மனிதனுடைய இருப்பிடத்தை, அவனுடைய உணர்வை தெரிந்து செயல்களை முடக்குது. ஜாதகத்திலே நமக்கு ஒரு முடக்கு நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த முடக்கு நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய 19வது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். கடை திறக்க போகிறீங்களா, வியாபாரம் செய்ய போகிறீங்களா, புதுசாக இடம் வாங்க போகிறீங்களா, வீடு கட்ட பூஜை பண்ண போகிறீங்களா, எதையும் பார்க்க வேண்டாம். 19வது நட்சத்திரம் உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 19வது நட்சத்திரம் உங்களை அமோகமாக கொண்டு போய் சேர்க்கும். நேரம் சரியில்லை என்றால், நல்ல கவனி, நேரம் சரியில்லை என்றால் வீட்டில் இருந்தீர்கள் என்றால் அதிக பாதிப்பு வரும். ஏன்னா காரணம் என்ன? வீடு வாழ்பவர்களின் அடையாளத்தை சொல்லும். நிறைய வீடுகளில் வாஸ்து குறைபாடு இருக்குது. என்ன தான் செய்கிறது? நாங்கள் பணம் தான் கொடுக்க முடியும், இப்படி கட்டி கொடுத்துட்றாங்கன்னு யாரையும் குறை சொல்ல முடியுமா? வாடகை வீட்டில் போய் என்னையா வாஸ்து வேண்டி கிடக்கு? அப்பார்ட்மெண்ட் அப்படித்தாயே கட்டுறாங்க, வேறு இடமே இல்லையா? வாடகை குடி போக முடியல. புலம்பல் காதில் கேட்கத்தான் செய்யுது. சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற எவனையாவது ஒருத்தனை காப்பாற்ற வேணுமே. அவன் கடவுளை கும்பிட்றானே. ஒரு கருங்கல்லில் இறைவன் உருவத்தை செய்து அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த கல்லுக்கிட்ட போய் மயங்கி கிடக்கிறான். பகவானே என்னை காப்பாற்ற மாட்டியா, பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்ற மாட்டியா, மகமாயி என்னை காப்பாற்ற, முப்பாத்தம்மா என்னை காப்பாற்ற மாட்டியான்னு அழுகிறான். வேதனை, வருத்தம். அப்போ இதெல்லாம் இந்த ஃபல்ஸ்ரேட்டை நான் பார்க்குறேன். இந்த சாதாரண அடித்தட்டு மக்களிலே இவனை உயர்த்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா? இவனை எப்படியாவது உயர்த்தி விட முடியாதா? ஏன் கடவுள்னால முடியலை? எல்லாத்துக்கும் கர்மவினை கர்மவினை கர்மவினைன்னு சொன்னால், என் போன ஜென்ம பாவம், போன ஜென்ம விதையும், என் தாத்தை செஞ்ச பாவம், என் பூட்டை செஞ்ச பாவம், அவங்க ஒழுக்கமில்லாமல் போனதினால் அவர்கள் பண்ணுற தப்பு தண்டனையை நான் தான் அனுபவிக்கணுமா கேட்குறாங்கல்ல. ஏன் சாமி, எங்கள் குடும்பத்தில் 10 பேர் இருக்கான், எனக்கு எங்கள் குடும்பம் ஒன்று மாத்திரமே, எங்கள் வீட்டில் எவனுக்குமே கல்யாணம் ஆகலைங்கிறான். 40 வயசு ஆயிடுச்சு, பெண்ணு கல்யாணம் ஆகலை. 36 வயசு தம்பி கல்யாணம் ஆகலை. யாருமே ஆகலை. எல்லாமே எங்ககிட்ட தான் வந்து சேருமான்னார். அவன் வெடிக்கிற வெடிப்பு, கோபம், தாபம் இருக்கு பாருங்க. அவன்கிட்ட எவனும் பதிலே சொல்ல முடியாது. கிட்ட போனால் அடித்து கொன்னே விடுவான். அவ்வளவு ஃபோன், அவ்வளவு கஷ்டம், இனம் புரியாத கஷ்டம். அப்போ என்ன காரணம்? வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்த தின்னா பித்தம் தெளியும். எத்தனை பரிகாரத்தை சொல்றது? காசு செலவழி சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு 100 ரூபாய் ஒரு மரக்கன்று, ஒரு 100 ரூபாய்க்குள்ள வருது. ஒரு நவதானியம். இந்த நவக்கிரகங்கள் எதற்கு பயப்படுவான்னா நவதானியத்துக்கு தான் பயப்படுவான். எல்லாருனாலையும் மோதிரக்கல் போட முடியுமா? எல்லாருனாலும் செலவழிச்சு ஆகுது அந்த இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. வீடுன்னு இருந்தால் குறை இருக்கத்தான் செய்யும், குப்பையாக இருக்கத்தான் செய்யும், நாத்தம் இருக்கத்தான் செய்யும். நாம் என்ன மியூசியமாக வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது? என்னத்தை தான் பண்ணி தொலைகிறது? அப்போது பல குருமார்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்கள் சொல்லியிருக்காங்க. விருட்சம். ஒரு பெரிய குடிகாரன் இமிசையை பொறுக்க முடியல. அவங்க அம்மா எங்கெங்கேயோ அவனை வைத்தியம் பார்க்குறான். என்னோட ஃபோனில் கேட்டேன். அத்தி மரத்தினுடைய பட்டை, அத்தி மரத்தினுடைய மண், அத்தி மரத்தினுடைய வேறு, இலை எல்லாம் ஒரு துணியில் கட்டி அவன் படுக்கிற இடத்துக்கு மேலே வை. ஃபேனுக்கு கீழே இப்படி குச்சியை கட்டி தொங்க விடு. ஃபேன் காற்று வர 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 அந்த காற்று சுவாசிக்க சுவாசிக்க என் உடம்புல சுத்தப்படுத்திடும். அந்த எண்ணத்தையே மாற்றி நல்ல மனுஷன் ஆயிடுவான்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிட்டான். இதெல்லாம் நடக்குது.